வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். விடாமுயற்சி படம் வந்து ரொம்ப நாளா ஒரு 2 1/2 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனாலும் வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸு, பேட் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. மகிழ் திருமேனிய புடிச்சு நெறைய பேர் திட்டுறது, அஜித்த புடிச்சு நெறைய பேர் திட்டுறது, இது அஜித் படம் மாரியே இல்ல, டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, படம் வந்து நல்லா தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வழக்கமான அஜித் பேட்டர்ன்ல இல்ல. ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் இல்ல, ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கிடையாது, ஒரு இன்ட்ரோவுல வந்து ஒரு மாஸான ஒரு சீன் கிடையாது. அந்த மாரி இருக்கும்போது வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாத ஒரு நிலைமைக்கு தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமான அஜித் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த மாரி எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்கும்போது வந்து அஜித் ஃபேன்ஸால மட்டும் இல்ல, நெறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அஜித்த வந்து எங்களால இப்படி பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு இதில வந்து துப்பாக்கி கிடைக்கிறப்ப வந்து சுடுற மாரி இருந்தாலும் சரி, கார் இருக்கும்போது கார் ரேஸ் இருக்கிற மாரி நெறைய படத்தில ஓட்டியிருப்பார்ல. அந்த மாரி இந்த படத்துலயும் ஓட்டியிருந்தாலுமே வந்து நெறைய பேருக்கு கனெக்ட் ஆகிருக்குமோ என்னமோ! இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரிய பேஸ் பண்ணி எடுத்ததுனால நெறைய பேர் கனெக்ட் ஆகல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸ்டோரி பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டோரி. சினிமாட்டோகிராஃபிலிருந்து ஒரு ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கு. ஒரு ஃபாரின் ஃபிலிம் குடுக்கும்போது எந்த அளவுக்கு அந்த படத்த பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் குடுக்குமோ, அதே தாக்கம் தான் வந்து நான் விடாமுயற்சி பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஃபிலிம்னே சொல்லலாம். இதுக்கு ஏன் நெறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுக்குறாங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸ் குடுக்குறாங்கன்னு தெர்ல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல விடாமுயற்சி வந்து பார்த்த வரைக்கும் செம ஒர்த்தான படம். உங்களுக்கு எந்த மாரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.